இன்னைக்கு நாம பிளாங்க் த சீரிஸ் சீசன் 2ல 4வது எபிசோடு பார்க்க போறோம். கடைசியா சேட் உன்னை தவிர வேற யாராலையும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது. அடி இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பார்த்து இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சேட் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு அனு நியா 2 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். கடைசியா சேட்டுக்கிட்ட பேசும்போது கூட நியா சேட்டை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும்ல, அந்த ஆர்டிக்கலை மீன் பண்ணி இந்த ஆர்டிக்கலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நம்புறேன், இப்ப நீ என்னோட லைஃப்ல இருக்கிறேன்னா அதுக்கு அணு மட்டும்தான் காரணம் அப்படின்னு தெளிவா தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். பட் சேட்டை அதையே ஒரு காரணமா வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுவோன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஸோ இப்ப ப்ரொப்போஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ற சேட் அப்படின்னு கேட்க, அப்ப சேட் எங்க நோ சொல்லிடுவாளுங்கிற பயத்துல நீ உடனே ஆன்சர் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப நீ இல்ல நான் இப்பவே சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் உன்னை காதலிக்கல, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே அந்த மாதிரி உணர்வு எனக்குள்ள வந்ததில்லை, ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா நீ செகண்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிடும். நீ அங்க அப்படி சொல்ல வந்தா எப்பாடாங்கிற மாதிரி அணுவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சிரிக்க ஸ்டார்ட் பண்ணும். பட் சேட்டு நீ அங்க உண்மையாவே நேசிச்சிருப்பாரு போல. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன், ஆனா நான் இப்பவும் ஒன்னதான் காதலிக்கிறேன், அணுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் அணுவை பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். அப்ப அணு கேட்ட போட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு அப்பாவா இருக்கணும்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதுக்கு நீங்க இதுல நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, நீங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னை வீட்டுல ட்ராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீ அங்கேயுமே கையோட கூட்டிட்டு போயிரு. அப்படி போகும்போது என்னதான் நீ சீட்டர் செக் பண்ணியிருந்தாலுமே இது நீயாக்கு ஒரு ஆக்வர்டான சூழ்நிலை தானே. பட் அதையும் மீறி அந்த சூழ்நிலையில கூட சீட்டுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கொடுக்காம உடனே உனக்கு நோ சொன்னது நினைச்சு அனு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு, நீங்க எப்படி இவ்வளவு கோலா இருக்கீங்க அப்படின்னு கேட்ப. அப்ப நீ எந்த விஷயத்துலன்னு கேட்க, அதான் எங்க அப்பாவை எப்படி நீங்க டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணீங்க, கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, நான் தான் உங்க அப்பனை லவ் பண்ணவே இல்லையே, ஸோ அது எப்படி எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூலா தான் பதில் சொல்லுவோம். அப்ப அனு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க லவ் பண்ற பர்சன் உங்க பக்கத்துல தானே இருக்காங்க அப்படின்னு அனு அவளையும் மீன் பண்ணி சொல்ல, அப்ப நீயும் கொஞ்சம் விளையாட்ட, யாரு யார நான் லவ் பண்ற, நான் யாரையுமே லவ் பண்ணலையே, நீ தான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சீண்ட. அப்ப அனு ஆஹா யாரு, நீங்க என்ன லவ் பண்ணல, நீலால இருந்து பார்த்தாலே அவ்வளவு அப்பட்டமா தெரியும் நீங்க என்ன லவ் பண்றது, ஆனா ஒத்துக்க மாட்டீங்களே, ஒருவேளை ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்துல லவ் ஒத்துக்கிறது தான் பிடிக்குமோ அப்படின்னு லைட்டா கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நீ ஏன் வைக்கப்பட்டுட்டே கொஞ்சம் சும்மா இருக்கியாடி, இப்பதான் ஒரு ஆள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, கொஞ்சமாவது சீரியஸா இருக்க விடு அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சீரியஸா இருக்கணும், நீங்க தான் ஆல்ரெடி எனக்கு சொந்தமாயிட்டீங்கல்ல, நமக்குள்ளதான் எத்தனை முறை அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கையே பேச. அப்ப நீ அங்க அநியாயத்துக்கு வெக்கப்பட்டுட்டே, ஏண்டி உனக்கு வெக்கமாவே இருக்காதடி, கூச்சமே இல்லாம இப்படி டைரக்டா பேசுற அப்படின்னு கேட்க, இது நியாயமே இல்லை, நீயா பண்ணது ஃபுல்லா நீங்க, ஆனா நான் கூச்சப்படணும், நான் வெக்கப்படணுமா, நேத்து நைட்டு நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கு, நீங்க பண்ணதை கம்பேர் பண்ணும்போது நான் பேசுறதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நீயா பக்கத்துல வந்து அவளோட கையை சுரண்டிக்கிட்டே நீ அங்க ஊசு பேத்திட்டே இருப்பா. நீ அங்க சொல்லி சொல்லி பாப்பான், போதும் நிறுத்திடி, நான் டிரைவிங்ல இருக்கேன், என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ண விடு அப்படின்னு. பட் எங்க நம்ம அணு கேட்காம தொடர்ந்து அவளோட வேலையை பார்த்துட்டே இருக்கேன். அப்ப நீ சடன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அணுவோட கையை பிடிச்சு இழுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, இப்ப என்ன சொன்ன, இப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க, குழந்தை பிள்ளை பயந்துட்டு ஐயோ மன்னிச்சிருங்க, நீ எங்கன்னா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஐ ப்ராமிஸ் நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு வளர
அப்ப நீ அங்க அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃபன்னா அணுக்கிட்ட பேசிட்டே அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு பேலஸுக்கு போவா. அங்க பேலஸுக்கு அவளோட ரூமுக்குள்ள நுழைஞ்சா அங்க அவளுக்காக ஒரு பாக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அனுதான் சர்ப்ரைஸா கிஃப்ட் வச்சிருப்பா போல. அதை பார்த்ததும் நீங்க ஆசையா ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுல ஒரு அழகான நாய் பொம்மையும் கூட ஒரு நோட்டுமே இருக்கும். அந்த நோட்ல ஹாப்பி பர்த்டே நியாங், இந்த உலகத்திலே நான் நேசிக்கிற பர்சன்னா அது நீங்க மட்டும்தான். அண்ட் இந்த டாக் எதுக்காகனா அதுக்கு உறுதியா ஷேக்கன் கொடுத்து கேளுங்க அதுவே சொல்லும் அப்படின்னு இருக்கும். நியாங்கும் அதை பண்ண அதுல அணுவோட வாய்ஸ் பிளே ஆகும். அதுல ஐ லவ் யூ நியாங், நீங்க எப்பவுமே என்ன மிஸ் பண்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னா எனக்கு பதில எனக்காக உங்க கூட இந்த டாக் இருக்கும் அப்படின்னு கியூட்டா அதுல ஒரு வாய்ஸ் நோட் இருக்கும். அதை பார்த்தது நீ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பவே அணுவை மிஸ் பண்ண மாதிரி அந்த டாகை ஹக் பண்ணி அணுவை ஃபீல் பண்றத நினைச்சு அதை கூட வச்சுட்டு தூங்குவோம். அடுத்த நெக்ஸ்ட் சீன் பார்த்தோன்னு நியாங் வழக்கம் போல அணுவை பிக் பண்றதுக்காக யூனிவர்சிட்டிக்கு போவோம். பட் அங்க அணு ரொம்ப டென்ஷனா வெளியே ஓடி வரதை பார்த்ததும் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க அப்ப பக்கத்துல இருந்த யூவி ஆல்ரெடி நம்ம அணு சீக்கிரட்டா பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாள்ல, அது அந்த யூனிவர்சிட்டியில உள்ள ஏதோ ஒரு பக்கிப்பாயுல இந்த அழகான வாய்ஸுக்கு சொந்தக்காரி நம்ம காலேஜோட குவீன் அணுதான் அப்படிங்கிற மாதிரி அணுவோட போட்டோ போட்டு ஒரு போஸ்டையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். அப்புறம் அந்த போஸ்ட் வைரலாக காலேஜ் மொத்தமும் தெரிஞ்சதும் அணு பின்னாடி ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சிடும். நம்ம அணுவுக்கு தான் நியாங் மாதிரி கூட்டனாலே அலர்ஜி இல்லை. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி டென்ஷனா வந்திருப்போம். ஸோ அதை யூவி சொன்னதும் சரிவா பேசிக்கலன்னு சொல்லி நியாங்க கூட்டிட்டு போவான். அப்படி போகும்போது அணு வாய்ஸ் ஓவர் செலக்ட் பண்ணது டிஜே ஆகணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே அவளோட முகத்தை மறைச்சுக்கிட்டு தன்னோட உணர்வை அந்த வாய்ஸ் மூலமா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் பண்ணிருப்பான். பட் இப்ப எல்லாமே ஸ்பாயில் ஆகி எல்லாருக்குமே அவளோட ஃபேஸ் ரிவீல் ஆனது நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஸோ அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப நீ உன் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, வர்றவங்க உன்னோட ஃபேன்ஸா மட்டும் இருந்தா பரவாயில்ல, அதுக்கு மேல எதிர்பார்த்தாதான் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்லிட்டு இருப்பான். அப்ப அனு ஒருவேளை அப்படி நடந்தா என்ன பண்றதுன்னு பயந்து நீ பேசாம நான் உங்களை கேர்ள் ஃப்ரெண்ட்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடட்டுமா, அப்படி சொன்னா நான் கமிட்டட்னு யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க, எங்க அப்பா கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்ல, ஒரே கல்ல 2 மங்க அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பேன். பட் அப்பவும் நீ அங்க அதுக்கு ரெடியா இல்லைல்ல. ஸோ இப்ப மட்டும் நீ சொன்ன உன் அப்பா நெஞ்சு விடுச்சு செத்து போயிடுவேண்டி, தயவு செய்து சொல்லிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ண, பொறுமையா பார்த்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அங்க போனா வெளியே புதுசா BMW கார் நிக்கிறத பார்த்தேன். யாரு வந்திருக்கா வீட்டுல அப்படிங்கிற மாதிரி அனுப்பாக்க உங்க அப்பா தான் உனக்காக வாங்கி வச்சிருக்காமா காரு அப்படின்னு நீயாங்க சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தான் எங்க அப்பா கிட்ட கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அணுகுண்டப்போ உள்ள போனா சேட்டு கார்க்கு ஏன் எடுத்து நீட்டி உனக்காக நான் BMW கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசையை தூக்கி கொடுப்பாரு. பட் அணுவுக்கு காலேஜ் மட்டும் இல்ல எங்கேயுமே நீயும் கூட போயிட்டு வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப அவளுக்குன்னு ஒரு கார் இருந்தா அதை மிஸ் பண்ணுவாள்ல. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு எனக்கு கார்லாம் வேண்டாம் அண்ட் எனக்கு அதை ஓட்ட கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சேட் அதனால என்னம்மா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பாசமா சொன்னேன். அப்பவும் அனு வேண்டாங்கிற மாதிரியே தான் நிற்போம். அப்ப அந்த பாட்டி அனு இது மேனஸ் கிடையாது, உன் அப்பா எவ்வளவு ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, ஸோ அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கம்பல் பண்ண. அப்புறம் வேற வழியே இல்லாம சரி பாட்டி நான் அந்த காரை வாங்கிக்கிறேன், ஆனா எனக்கு நீ அங்கதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுரும். அப்ப நீ அடி பாவி என்ன ஏண்டி உள்ள இழுத்து வர்ற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இல்லைன்னு உன் டேட் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருல, ஸோ நீ இதை ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். அப்ப சேட் அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியங்கிற மாதிரி நினைச்சேன்.
இல்ல பரவாயில்ல நியாங், நீயே சொல்லிக் கொடுன்னு சொல்லிடுவார். அப்புறம் நியாங்கும் சரின்னு அவளுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கலான்னு கூட்டிட்டு போ. அங்க கார்ல ஏறி உட்காந்ததும் ஸ்டியரிங் வேலை எப்படி பிடிக்கணும், எது பிரேக், எது கியர், எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஆனும்ல, நீ டைம் இப்போ 10:30 ஆகுதுல்ல, இந்த டைம்ல எஃப்எம்ல ஒரு ஷோ வரும், நாம் அதை கேட்டுட்டே ஓட்டுவோமா அப்படின்னு சொல்லி எஃப்எம் ஆன் பண்ணி விடுவோம். அது என்ன மாதிரி ஷோனா, காற்றின் மொழி படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுல ஜோதிகா ஆர்ஜேவா வருவாங்க. அப்புறம் அந்த ஷோல அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்ற பர்சனோட ப்ராப்ளமுக்கு அவங்களால முடிஞ்ச சொல்யூஷன் அல்லது ஒப்பீனியன் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியான ஷோ தான் அது. அணு ஆன் பண்ணும்போது அதுல ஒரு பொண்ணு, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை சீட் பண்றான்னு தெரிஞ்சிருந்தோம், அவளால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அவன்கிட்டயே போயிட்டு இருக்கா, இதுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆர்ஜே கிட்ட ஐடியா கேட்க, அப்ப அந்த ஆர்ஜேவும் ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. அதை பார்த்தது நீங்க, இவங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா, மத்தவங்கள பத்தி காசி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அணு, நீங்க இன்னும் பழைய வேர்லயே இருக்கீங்க, இப்ப இதுதான் ட்ரெண்ட், இந்த ஷோ எவ்வளவு ஹிட் தெரியுமா, நான் கூட இந்த மாதிரி பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க அணுவை வித்தியாசமா பார்த்துட்டு, மத்தவங்க லைஃப காசிப்ப பேசுறதெல்லாம் ஒரு வேலையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவோம். அப்ப அணு லைட்டா கோவிச்சுக்கிட்டு, உங்களுக்கே நியூ ஜெனரேஷன் பத்தி புரிய மாட்டேங்குது, சரி விடுங்க, நான் பேசாம இதை ஆஃப் பண்ணிட்டே ட்ரை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நீங்க ஆண்டி மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்லுவான். பட் அப்ப நீ லைட்டா ஃபீல் பண்ணிட்டேன், பட் அதை வெளிக்காட்டிக்காம, கொஞ்சம் நிறுத்துறியா, ஆல்ரெடி நீ 2 முறை சொல்லிட்ட அப்படின்னு வயசை மீன் பண்ணி சொல்லு. அப்ப அணு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காம, ஏன் அப்படி சொன்ன என்ன, உங்களோட செல்ஃப் எஸ்டிமேலும் டேமேஜ் ஆகுதா என்ன அப்படின்னு கலாய்க்க தான் செய்யும். அப்ப நீ அங்க இன்னுமே ஃபீல் பண்ணதான் செய்யும். பட் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, சரி சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சிட்டு, சரிடி வாடி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். பட் அணு பயங்கரமா சொதப்பி காரை கண்ணா பின்னாடி ஓட்டும். அப்ப நீ லைட்டா டென்ஷன் ஆகி, என்ன பண்ணிட்டு இருக்கானோ நீ, இது என்ன விளையாட்டா, இப்படி ஓட்டுற நீ, உன்னால கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்ட முடியாதா அப்படின்னு லைட்டா திட்டு. அப்ப அணுவும் டென்ஷன் ஆகி, எனக்கு இன்னைக்கு முதல் நாள் தானே, முதல் நாள் தப்பு பண்றது சகஜம் தானே, ஏன் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லி கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி கோவமா நடக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப நீ அணு நில்லு, இறங்காத, போகாத அப்படின்னு சொல்லி தடுக்க பார்ப்பா. அது எங்க, நம்ம அணு குடுக்குடுன்னு இறங்கி நடக்க ஆரம்பிக்க. அப்புறம் நீ அங்க கார்ல இருந்து இறங்கி வந்து, அணு இப்ப நான் 3 வரை எண்ணுவேன், அது கூட நீ காருக்குள்ள வரல, நான் விட்டுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்ப்பான். பட் அப்போ அண்ணன் கண்டுக்காம அவன் பாட்டி நடக்க ஆரம்பிக்க. அப்ப நீ என் டென்ஷன்ல தெரியாம காரோட டயர்ல இடிச்சுப்பான். அப்புறம் ஐயோ அவசரப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி 1 2 அப்படின்னு சொல்லுவான். பட் அணுகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வராம இருக்கும். சரி சரி நானே வரேன்டி அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துட்டு அவ பின்னாடியே போய், அனு ஐம் சாரி ப்ளீஸ் உள்ள ஏறு அப்படின்னு கியூட்டா கேட்க, அணு உடனே சிரிச்சிரும். இவ்வளவு தூரம் நம்ம கோவப்பட்டோம், பட் அணு கண்டுக்கவே இல்லை, ஒரே ஒரு சாரி மட்டும் தான் சொன்னோம், அதுக்கு டக்குன்னு சமாதானம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, நான் சாரி மட்டும் தானே சொன்னேன், அதுக்குள்ள நீ சமாதானம் ஆயிருவியா, அவ்வளவுதானே உன்னோட கோபம் அப்படின்னு கேட்க, நீங்க யூஸ்வலா யார்கிட்டயும் சாரி சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க, பட் என்கிட்ட சொல்றீங்க, அப்ப அது எனக்கு ஸ்பெஷல் தானே, நீங்க எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் நீங்க, நீங்க சாரி சொல்லணும்னா கூட நான் சமாதானம் ஆயிருவேன் தான், பட் நீங்க சாரி சொல்லும்போது இன்னுமே கியூட்டா இருக்கு அப்படின்னு ஹாப்பியா சொன்னேன். அப்புறமா 2 பேருமே சமாதானமாகி அப்புறம் அந்த டிரைவிங்கையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு போன அவங்களுக்காக அங்க 2 பாம் ரெடியா இருக்கும். ஒண்ணு நியாக்கு டிரைவிங் முடிச்சிட்டு வந்தது சேட்டு நியாங்க தனியா கூட்டிட்டு போய்
மறுபடியும் இந்த ப்ரொபோசலை பத்தி பேசுவோம். சொன்னது உண்மைதான். அணுவுக்கு ஒன்னதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ஃபேமிலி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். ஆனா உனக்கு என்ன பிடிக்கல, நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப நீ ஏங்கும், நான் யாரையாவது காதலிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது இப்ப முக்கியம் இல்லை சேட். நான் உன்னை காதலிக்கல, சோ என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஒன்னும் இல்ல, உன் பொண்ணை தானே லவ் பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ நீயாகும் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணும். இது எப்படி சொல்ல போறோமோ, இந்த காதலை எப்படி ஏத்துக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சரி, அப்படியே சேட்டுக்கிட்ட பேசிட்டு டின்னர் சாப்பிடலான்னு டின்னர் டேபிள்ல உட்காந்தான். அப்ப அங்க சேட் அணுவை கார்னர் பண்ற மாதிரி, காலேஜ்ல இப்படி போயிட்டு இருக்கு, பசங்க யாராவது பின்னாடி சுத்துறாங்களா, ஒருவேளை அப்படி யாராவது இருந்தா சொல்லுமா, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ சொல்ற அந்த பர்சன் அந்த யூவிய மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இவன் இப்படி டார்கெட் பண்ணா, யூவியோட பேரை கேட்டதும் அந்த கிழவியும் சேர்ந்துக்கிட்டு, நீ இன்னுமா அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணல அப்படின்னு கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அணுவும் அந்த பதட்டத்துல, எங்க நம்ம எப்பவுமே நீயா கூட சுத்திட்டு இருக்கிறது நினைச்சு அடுத்து நீயா கட் அவுட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து, இல்ல பட் யூவி நானும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது, பட் நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவான். அப்ப சீட், யார் அந்த பர்சன் சொல்லு அப்படின்னு கேட்க அனு ஃபாக்ஸ் பேர் சொல்லிடுவான். ஃபாக்ஸ் பேர் சொன்னதும் சீட்டு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டார். பட் நீயும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வெளியே சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஃபாக்ஸையும் இடையில கொண்டு வந்து அதை இன்னும் அவ காம்ப்ளிகேட் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். ஸோ அணுவை தனியா கூப்பிட்டு, எதுக்கு நீ இப்போ ஃபாக்ஸை இடையில கொண்டு வர, தேவையில்லாம நீ அவனோட உணர்வுகளையும் காயப்படுத்திட்டு இருக்கானு, ஆல்ரெடி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதை நீ இன்னும் மோசமாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அப்பா அனு, நீ அங்க ரிலாக்ஸ், இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா எனக்கே பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் டவுட் வரும்ல. இப்ப இந்த பொய்ய சொன்னதால காலேஜ்ல என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வீட்லயே நான் ஒரு லெஸ்பியனான்னு செக் பண்ண நினைக்க மாட்டாங்க, அண்ட் உங்களுக்கும் நம்ம காதல் நல்லபடியா வெளியே சொல்ல ஒரு நல்ல ஐடியா யோசிக்கிறதுக்கு நிறைய டைமும் கிடைக்கும்ல அப்படின்னு குழந்தைத்தனமா தான் சொல்லுவான். அப்படியா, இல்லனு நீ பண்றது தப்பு, ஃபர்ஸ்ட் அவனை பிரேக்கப் பண்ணதான் சொல்லு எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். அப்ப அனு, இவங்க பொசசிவ்ல சொல்றாங்களா இல்ல டென்ஷனா சொல்றாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம, இப்பெல்லாம் நீ அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் கோவப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, ஜாகிங் பண்ண ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னு நினைச்சிட்டு நீ அங்க ஜாகிங் வர சொல்லுவோம். பட் நீ அங்க ஜாகிங்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் எனக்கு வராதுடி, என்னை விடுடி அப்படின்னு தான் சொல்லுவான். பட் அனு கம்பல் பண்ணி, இல்ல ஒரே ஒரு ரவுண்ட் இங்க இருந்து அந்த மரத்தை யார் ஃபர்ஸ்ட் தர்றாங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்துருவோம், ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி ஓட வைக்க. பட் நீ அங்க அணுவோட லெவலுக்கு ஈடு கொடுக்க முடியாம, ஐயோ முடியலடி செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு பாதிலே நிக்க. என்ன நீ அங்க அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்க, ஒருவேளை உங்களுக்கு வயசாயிருச்சா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்பான். ஆமாடி, ஏன்டி சொல்ல மாட்டேன், உனக்கு 30+ ஆகும்போது தாண்டி தெரியும், நெக்ஸ்ட் டைம் உன் கூட ஓடி வர்றதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணி பட் வெளியே தெரியாத மாதிரி மறைச்சு சொல்லுவான். அப்ப அனு, ஏதோ நம்ம டீஸ் பண்ணதுக்காக தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி சரி கோச்சிக்காதீங்க நீங்க, நான் உங்களை சும்மா தான் டீஸ் பண்ணேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பண்ணல ஓகே, பட் அதுக்காக வேற ஆளெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, உங்களுக்கு ஜாக்கிங் பிடிக்கலன்னா ஓகே நம்ம யோகா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் பண்ணி நீ அங்க சிரிக்க வைக்க ட்ரை பண்ணும். அப்பவும் நீ அங்க ஜாக்கிங்கும் வேண்டாம் யோகாவும் வேண்டாம், நான் டிராயிங் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடும். அங்க போனா நீயா கூட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ மொத்தமாவே டேமேஜ் பண்ற மாதிரி காசிப் பேசிட்டு இருப்பாங்க. அங்க கேலரியில நீயா கூட அந்த டாக்டர் அப்புறம் இன்னும் கூட 4 பொண்ணுங்க இருப்பாங்க.
அவங்க என்ன பேசிப்பாங்கன்னா, ஏய் உனக்கு சுனில தெரியுமாடி? அவன் அவனோட 10 வயசு பெரிய பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானாமா. அம்மா அவங்களுக்குள்ள அது எப்படி சரியா வரும்? அவன் வயசு பையனா வந்து நிக்கும்போது இவன் வயசான கிழவி ஆயிருவான். அப்புறம் அந்த கிழவிக்கு சர்வீஸ் பண்றதுலயே இவனோட மொத்த வாழ்க்கையும் போயிரும். சரி அவன் தான் சின்ன பையன். ஏதோ வயசுக்குள்ள காதல் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கானா. இவளுக்கு எங்கடி போச்சு புத்தி? அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டு இருப்பான். இவங்க இப்படி பேச பேச ஏதோ அங்க உள்ள எல்லாருமே நீ அங்கேயே பேசுற மாதிரி ஃபீல் பண்ணி அணுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற அந்த வயசு வித்தியாசத்தை பத்தி யோசிக்க அவளோட முகமே மாற ஆரம்பிக்கும். ஆனா அதை கவனிச்சு டாக்டர் ஃப்ரெண்ட் நீ அங்க சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி காதலுங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒண்ணு தானே. இந்த காதல்ல ஒரு வயசு மாற்றம் எனக்கு தெரியல. மோரோவர் இது நன் ஆஃப் அவர் பிசினஸ். அவங்களுக்குள்ள காதலை பத்தி நமக்கு தெரியாதுல்ல. சோ நம்ம அதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பேசி அங்க உள்ள உங்களோட வாயை அடைச்சி அப்புறம் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நீ அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நீ ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லு. அப்ப நீ அங்க வழக்கம் போல நீ சொல்றது புரியலங்கிற மாதிரியேப்பா. அப்ப அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் கமான் மை டியர் ஃப்ரெண்ட், நம்ம ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறோம்ல, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சியா? அணுதானே சரியா சொன்னா அப்படின்னு கேட்க அப்ப நீ அங்கோட முகத்துல ஏற்படுற அந்த சின்ன மாற்றத்தை வச்சு எனக்கு தெரியும்டி இப்ப நான் அணுவும் கூட இருக்காலும் அப்புறம் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம இருக்கிறது நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். நீ அவங்களை காதலிக்கிறேன்னு அப்பட்டமாவே தெரியுது. ஃபைனலா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்காக ஒரு காதலை நீ கண்டுபிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க பேசினதுல மனசுல வச்சுக்காத, யூ ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா தான் கிளம்பும். பட் மனசு குழப்பமா இருக்கும் போது நம்மளால தெளிவா எதையுமே பார்க்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஆல்ரெடி நீ எப்படின்னா இந்த காதல சொல்ல போறோம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு இருப்போம். ஸோ இப்போ இந்த பொண்ணுங்க பேசுனதை கேட்டதும் இதுக்கு முன்னாடி ஆனும் நீ அவங்களோட வயசை பத்தி பேசின விஷயங்கள் எல்லாமே அவளோட தலைக்குள்ள இப்போ ஓட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானோ, நம்ம தான் அனுபவ தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்து நீ அங்க குழப்ப. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. அனு, டாக்டர் ஃப்ரெண்ட், சேட், அப்புறம் அந்த ஃபாக்ஸ் எல்லாரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணுவோம். அங்க நீ அங்க வேணுமே சேட் அப்புறம் அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட அங்க சேட்டு டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட அவனோட பேரண்ட்ஸோட ஹெல்த் யூசஸ் பத்தி சொல்ல, அதுக்கு அவங்க சொல்யூஷன் சொல்ல, அப்புறம் டாக்டர் ஃப்ரெண்டு சம்பாரிச்ச பணத்தை பிசினஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு சேட் பிசினஸ் ஐடியா பத்தி டிஸ்கஸ் பண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் டாக்ஸாவே போயிட்டு இருக்கும். எங்க இவங்க பேசிட்டு இருந்தா அணுவுக்கும் ஃபாக்ஸுக்கும் அவங்க பேசிக்கிறத பத்தி ஒண்ணுமே புரியாது. குறிப்பா போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் எல்லாரும் கிளம்புனதும் நீயாங்க வந்து சோஃபால உட்காரு எப்பாடாங்கிற மாதிரி அனு நீயாங்க ஹக் பண்ணிப்பான். அப்ப நீயாங்க என்ன பண்ற, யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்லி பிரிச்சு விட, எப்படி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இவங்க பேசுனது கேட்டதுல என் ஃபுல் எனர்ஜியுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, செம்ம டயர்டா இருக்கு, ஆமா நீங்க எதுக்கு இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்ப நீ அந்த லைட்டா ஃபீல் பண்ணிட்டேன், இல்ல சும்மா பேசிட்டு இருக்கிறது தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். நியாங்கோட வயசை வச்சு நியாங் மனசுல ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, நியாங் நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்போம். பட் நியாங் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கு. நியாங் நான் உங்களதான் கேட்டேன்னு சொல்ல, அப்ப நியாங் எனக்கு இந்த வருஷத்தோட 37 வயசு ஆகுதானு, உனக்கு வெறும் 22, அப்புறம் எனக்கு 40 வயசு ஆகும்போது உனக்கு 24 ஆகும். 2 பேருக்கிட்ட மிகப்பெரிய வயசு வித்தியாசம் இருக்குல்ல. உனக்கு நான், உன் அப்பா, அப்புறம் அந்த டாக்டர், நாங்க யாரு பேசுனதுமே என்னன்னு கூட புரிஞ்சிருக்காதுல்ல. அங்க உன்னால பேச முடிஞ்ச ஒரே பர்சன் ஃபாக்ஸ் மட்டும்தான் நானும்.
எங்க லைஃப் ஸ்டைல் உங்க லைஃப் ஸ்டைல இருந்து கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுதுல்ல, கொஞ்சம் கூட மேட்ச் ஆக மாட்டேங்குதுல்ல. என்ன சொன்ன பானு, நீயும் கூட அந்த உணர்வு அழகா புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும் நியாங்? நான் உங்களை தானே காதலிக்கிறேன். நான் என்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா? இல்ல என் முழு வாழ்க்கையை கூட மாத்திக்கணும்னா கூட சொல்லுங்க, நான் கண்டிப்பா மாத்திப்பேன் நியாங். இந்த மாற்றம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக என் மனசார பண்ணுவேன் நியாங். எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை இழக்க மாட்டேன். ம், காலங்கள் ஓடும்போது நமக்கு வயசாகும் தான். அப்ப நான் தான் உங்களை பார்த்துப்பேன் நியாங். பட் அதனால இப்ப என்ன? நம்ம அப்பவும் ஒன்னா தானே இருப்போம். நான் வேணா உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? எனக்கு உங்க மேல 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காதல் இப்ப வரை எந்த மாற்றமும் இல்லைன்னே இனியும் மாறாது அப்படின்னு அணு பேச பேச அணுவோட காதலை பார்த்து நீ அங்க எமோஷன் ஆக, நீ என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஸ்டார்ட் ஆகும். அப்ப அணு நீயாங்கோட கண்ணீரை தொடச்சு விட்டு, இங்க நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நீயாங்க, ஏன்னா என் காதலே நீங்க மட்டும்தானே அப்படின்னு சொல்ல, நீ அங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் அணுவோட கண்ணை எமோஷனா பார்க்க, அப்ப அணு கிட்ட வந்து நீ அங்க கிஸ் பண்ணி நீ அங்க அவளோட ஸ்டைல்ல ஆறுதல் படலாம். இப்படி நீ அங்க அணுவும் எமோஷனலா ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நீயாங்கன்னு கூப்பிட்டுட்டே சேட் உள்ள வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் இங்க முடிச்சிருப்பாங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.